சில நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் ஹிதாயத்துல்லா அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய இணைய இருக்கிறார்கள். இது ஒரு சைக்கிள் நிலையத்தில் ஹிதாயத்துல்லா திமுகவே கூட்டணி கட்சிகளை நம்பி தான் இருக்கு அப்படிங்கிறாரு. நீங்க கொஞ்சம் புஷிங் அபவுட் த வெயிட் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டீங்களோ? இதான் வாய்ப்பு, நீங்க நிறைய கட்சிகள் வந்திருக்கு அப்படின்னு. ஆமா ஆமா யதார்த்தம் தான் அப்படின்னு என்டாஸ்லாம் பண்ணி பேசியிருக்கிறீங்க. யதார்த்தமா பேசுறது வேற, ஏதோ அர்த்தமா பேசுறது வேற. இன்னைக்கு உண்மை என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ கடந்த ஒரு 2014க்கு பிறகு எந்த கட்சியுமே கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்திக்கவில்லை. இதுதான் உண்மை. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கு கடந்த முறை அதிமுக எவ்வளவோ எதிர்பார்த்தாங்க, பாமக வரும்னு எதிர்பார்த்தாங்க, இன்னும் சில கட்சி வரும்னு எதிர்பார்த்தாங்க, உங்களை கூட எதிர்பார்த்தாங்க. சொல்கிறேன் எல்லாத்தையும் தான். யாரும் எதிர்பார்க்கறது வேற இல்லை, எதிர்பார்ப்பு வேற, வந்ததா வரலையாங்கிறத முக்கியம். அதிமுகவை பொறுத்தவரை கடந்த தேர்தலில் வரலை, அதுதான் முக்கியம். தேமுதிக மட்டும்தான் வந்தது. அப்போ நீங்கள் காலம் மாறும் காட்சி மாறுங்கிற அதான் சொல்கிறேன். அது வரட்டும், மாறும்போது பார்க்கலாம். அதாவது மாறும்போது பார்க்கலாம், அரியணையில் ஏறும்போது பார்க்கலாம், அல்லது அந்த கட்சி தன்னை தேரும்போது. கட்சி உடஞ்சி போய் ஒரு நிலையில் இருக்குது, அதன் விளைவாக என்ன ஆச்சு, அவங்களுடைய இது நாளுக்கு நாள் தேஞ்சு போயிருக்கு. உங்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் 75 இடம் எடுத்தோம்னு சொல்கிறாங்க இல்லையா, உண்மை தானே? அதன் பிறகு அந்த அளவுக்கு அவர்களால் வாக்கு எடுக்க முடிஞ்சா, அந்த பர்சன்டேஜ் எடுக்க முடிஞ்சா, அதுக்கு என்ன காரணம்? கூட்டணி தான் காரணம். கூட்டணி இல்லாமல் இன்னைக்கு எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழல். நம்ம பிரதமர் மோடி கூட இன்னைக்கு ஆட்சியில் இருக்காருன்னா அவர் கூட்டணி இல்லாமல் இருக்க முடியாது. அவரே கூட்டணி இருக்கார். 10 வருஷமாக பலம் வாய்ந்த கட்சியாக இருந்தவர் அப்போ கூட வேறு வழி இல்லாமல் கூட்டணி கட்சிகளுக்கு சில அமைச்சர் பதவி கொடுத்தாரு. அப்போ நீ யோசிச்சு பாருங்க, நான் அசைக்க முடியாத ஆள், காங்கிரஸ் முக்து பாரத், எதிர்கட்சியே இல்லை, கண்ணு கட்டிய தூரம் வரை யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி பலர் இருந்தாங்க. நிரந்தர பிரதமர் சொன்னவங்க மட்டும் இல்லை, நிரந்தர முதல்வர்னு நான் தான் சொன்னவங்கெல்லாம் அந்தர முதல்வர் ஆனதையும் நம்ம கண்ணால் பார்த்தோம். எத்தனை பேர் அந்தர முதல்வராக போனதையும் நம்ம பார்த்தோம். அதனால எதுவுமே நிரந்தரம் இல்லை, மாற்றம் வரும். கூட்டணி இல்லையா? அந்த மாற்றம் ஒன்றுதான் மாறாது. நான் சொல்ற மாற்றம் அவருக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அவருக்கு ஒரு மாற்றம் வரும். இருக்கிற கட்சிகள் எங்களுக்கு ஆட்சிக்கு கூட்டணி கட்சி சொல்றாரு பாருங்க, தெளிவான மெசேஜ் என்ன வரும்னு சொன்னா, இப்ப இருக்கிற 1-2 சின்ன கட்சிகள் இருப்பாருங்க, கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் கிருஷ்ணசாமி முதற்கொண்டு எங்களுக்கு கூட்டணியில் பங்கு வந்தால் கூட்டணியில் பங்கு வேணும்னு கேட்குற அளவுக்கு வந்தாச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாருமே அவங்கள்ட்ட தான் கேட்பாங்க. இந்த திமுக கூட்டணியை பொறுத்தவரை அந்த பிரச்சனைக்கே இடம் இல்லை. இன்றைக்கு திமுக நம்புற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன பிரச்சனை இல்லை, நீங்க தான் பிரச்சனை வரும்னு போன எலெக்ஷன்ல சொல்றேன். விடுதலை சிறுத்தைகள் இப்பதான் பேசி ஓஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அப்படி யோசிங்க. வேற யார்கிட்டயும் ஆரம்பிக்கல, இல்ல அங்கதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கூட தான் கிடையாதுங்கிறது அது கரெக்ட் ஃபைனல் வேர்டு கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு அவரே ஒத்துக்கிட்டாரு. அப்ப அந்த விஷயத்துல சொல்றேன். இப்ப மாற்றம் என்ன மாற்றம்? இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலுங்கிற ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றத்துல யாரு ஏற்றம் பெறுறாங்கிறது தான் முக்கியம். ஏற்றம் பெற முடியாது, ஏன்னா நீங்க உங்க தேற்றத்திலே நீங்க இல்ல. யார் ஏற்றம் பெறுகிறார்கள் அப்படிங்கிறது அதான் பாயிண்ட். நீங்க தேற்றத்திலே இல்ல, அதுதான் முக்கியம். உண்மை என்ன இருக்குன்னு பாருங்க. இப்படி தான் நீங்க சொன்னீங்க. பாராளுமன்ற தேர்தல் வரும்போது பாஜக எங்களுக்கு வேணாம்னு சொன்ன பின்னால அவர் வருவாரு, இவர் வருவாரு, மதுரையில கேட்டாங்க, மானாமதுரையில கேட்டாங்க, இப்படி எல்லாம் பேசுனது நீங்க. கடைசியா பார்த்தா தேர்தல் நேரத்தில் ஒருத்தர் உங்கள்கிட்ட வரல. அதான உண்மை. நாளைக்கு வரும்போது பார்ப்போம். அத்தைக்கு மீச முளைக்கட்டும், சித்தப்பா நிச்சயமா சொல்லுவோம். இல்ல அவங்க சொல்ல வர்றது மறைமுகமா இன்னொரு செய்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இல்ல பாஜக 400 இடம் பெறும் அப்படின்னு சொன்னாங்க. அதன் மூலமாக கூட்டணி இல்லைன்னா பிரச்சனை. இப்போ இன்னைக்கு கூட்டணி தயவுல தான் ஆட்சி நடத்துறாங்க அப்படிங்கறத ஒரு கோடிட்டு காட்டுறது யாருக்கு காட்டுறாங்கன்னா, திமுக 200 நோக்கி போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. ஓஹோ, அதுக்கு சொல்ல வர்ற மெசேஜ், எங்க தயவு இல்லைன்னா உங்க கதையெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அப்படியே எடுத்துக்கலாம். 200 சொன்னது கூட்டணி கட்சியில சேர்த்து தானே ஒழிய திமுக நான் மட்டும் 200 சொல்லல. 200 இலக்கு என்பது வேற. நீங்க அன்னைக்கு அம்மையார் அழகா சொன்னாங்க ஒரு விஷயம். திமுக அன்னைக்கு கூட்டணி நின்று ஆட்சிக்கு வந்ததுல இன்னொரு காரணம் உண்டு. அந்த லட்சியம் நிச்சயம்.
3 படி அரிசி லட்சியம், 1 படி அரிசி நிச்சயம் சொன்னாங்க. அன்னைக்கே நீங்க அரசியல் வந்துருச்சு, அரசியலுக்கு இணைய அரசியல் வந்துருச்சு. இன்னைக்கு எப்படி ரேஷன் வந்துச்சோ அது மாதிரி நீங்க அதை புரிந்து கொள்ளணும். கூட்டணி கட்சி இப்ப நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துங்க. 2014க்கு பிறகுதான் கூட்டணி அணியை வலிமையாக்குறாங்க. 2014 காங்கிரசும் இடம் பெற முடியல பாராளுமன்ற தேர்தலில், அதே மாதிரி திமுக இடம் பெற முடியல. அப்ப ஜீரோங்கிறது 2 பேருக்குமே வந்த விஷயம் தான். அவங்களுக்கு மட்டுமல்ல, கூட்டணி கட்சிகளா இருந்த பல கட்சிக்கு ஜீரோவா நீங்க தர முடியாது. அதை வந்து கலைஞர் புரிந்து கொண்டார், இன்றைய முதல்வரும் புரிந்து கொண்டார். ஒவ்வொரு கட்சியாக இணைத்து 2016 ஒரு வலிமை பெற்றார்கள். 1.5 விழுக்காட்டில் தான் வெற்றி வாய்ப்பை அன்றைக்கு இழந்தாங்க. அந்த 1.5 விழுக்காடு வெற்றி வாய்ப்பை இழந்தார். அன்னைக்கு வந்து இந்த கூட்டணி வலிமை வந்து அதே 16 இழந்ததை அடுத்தடுத்து 10, 18, 19, 20, 21 உள்ளாட்சி தேர்தலில் எல்லா தேர்தல்களையும் திமுக கூட்டணி வலிமையாக வெற்றி பெற்றது. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அதிமுக பலகீனம் அடைந்தது. இதையும் நம்ம பார்த்தோம். இந்த காலகட்டத்தில் பாஜக வச்சுக்கலாமா வச்சுக்க கூடாதாங்கிற நிலைமையெல்லாம் பல கட்சிக்கு வந்துருச்சு. தெளிந்த நீரோட மாதிரி போயிட்டு இருக்காங்கல்ல. இல்ல அவர் வந்து அண்ணன் வந்து பேசுறது பார்த்தா திமுகவுடைய கொள்கை பரப்புச்செயலாளர் லெவலுக்கு பேசுறாரு. திமுக தான் வந்திருக்கேன் நான். கூட்டணி அவ்வளவு நல்லா இருக்கு. அதெல்லாம் ஓகே. அவருக்கு அவருக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி என்னன்னா, காங்கிரஸ்ங்கிறத இண்டிவிஜுவாலிட்டி, திமுகங்கிறது இண்டிவிஜுவாலிட்டி. கூட்டணி அவர் வந்து கூட்டணி ஓகே, கூட்டணிக்காக பேசணும்னு எதிர்பார்க்கறீங்க. இல்ல கூட்டணிக்காக திமுகவுடைய கொள்கை பரப்புச்செயலாளர் மாதிரி பேசக்கூடாது. அதிமுக எதிராக பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. அப்படி கிடையாது. அதிமுக கூட்டணியில உங்களுக்கு எஸ்டிபின்னு ஒரு கட்சி இருக்கு, அவரை கூட்டு உட்கார வச்சீங்கன்னா அதிமுக எதிராக பேசுவாங்க. அந்த கூட்டணி கட்சிக்கு தான் பேசுவாங்க. இது கூட தம்பி ரவிக்கு தெரியலன்னு சொன்னா தேமுதிகவோட டீல் பண்ண அனுபவம் உண்டு. தேமுதிக தலைமை டிக்கெட் போது எல்லாம் சேர்ந்ததுதான் அதிமுக. அதிமுக சசிகலா, ஓபிஎஸ், இதுதான் தேமுதிகவுடைய பொசிஷன். இல்ல அதெல்லாம் நான் மறுக்கல. அவங்களுக்குன்னு ஒரு சுய இது இருக்கு, சரிங்களா? அப்ப காங்கிரஸ்ங்கிறது ஒரு மிகப்பெரிய இயக்கம், தேசிய இயக்கம். தேசிய இயக்கத்திலிருந்து வந்தவர் திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி பேசுறது என்னால இது பண்ண முடியல, ஜீர்ணிக்க முடியல. இன்னொன்னு என்னன்னா, நாங்களும் காங்கிரஸ் நல்லா இருக்கிறது உங்களால ஜீர்ணிக்க சொல்லல. எந்த முடிவு எடுக்க முடியாது. இவரு இவ்வளவு பேசுறாருல, இவரு முடிவெடுத்து நாங்க தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ளார நாங்க வந்து யாரோட கூட்டணி வைக்கிறதுக்கு நாங்க தான் முடிவு எடுப்போம், எங்களுடைய சுய அதிகாரம் எங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு பேச சொல்லுங்க பார்க்கலாம். பேச முடியாது. 2023 பாஜகவுக்கு எதிராக உங்களால பேச முடிஞ்சா? பாஜக தமிழர்களுக்கு எதிராக, தமிழ்நாட்டுக்கு எதிராக எல்லாம் பண்ணாங்க. உங்களால பாஜக விட்டு கொடுக்க முடியாது. தைரியம், துணிச்சல் எங்களுக்கு இருக்கு. அது நாங்க தைரியமா இருக்கு. 2023க்கு முன்னால எந்த ஸ்டேட்மென்ட் கொடுக்கணுமோ அதை தான் பாஜக பலமா நீங்க சொல்லுங்க. போட்டிடுறாங்க. இதுதான் 2 கூட்டணி. Where does this leave you? உங்களோட கூட்டணிக்கு வந்திருக்க மாட்டோம். ரவிக்கு ஒரு தகவல் சொல்லுங்க. திமுக ஆட்சியில சில தவறுகள் நடக்கும்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்த்தது, காங்கிரஸ் கட்சி எதிர்த்தது, விடுதலை சிறுத்தை எதிர்த்தாங்க. அவங்க அதை சரி பண்ண உடனே அது இதாச்சு. உதாரணமா வந்து கான்ட்ராக்ட் லேபர், அதே மாதிரி 12 மணி நேரம் வேலை, இதெல்லாம் வரும்போது கூட்டணியில இருந்தா கூட கூட்டணி தர்மம்ங்கிற ஓரமா ஒதுக்கி மக்களுக்காக போய் நின்றாங்களா இல்லையா? ஏன் இப்ப ரீசெண்டா நடந்த உங்களுக்கு இந்த ஒரு தொழிலாளர் போராட்டத்தில் எல்லாரும் ஆமா எடுத்து இன்னைக்கு நின்றாங்களா இல்லையா? அதனால கூட்டணி என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த ஆட்சியில அவர்கள் அறியாமையோ அறிந்தோ ஒரு தவறு நடந்தால் அதை தட்டி கேட்கிற வேலையை கூட்டணி கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, முதல்வர் என்ன செய்யறாரு, இந்த கோரிக்கை நியாயமா இருந்தா அதை சரி செய்யறாரு. இதுதான் பிரச்சனை. ஒரு உண்மையை சொல்லி அவனுங்க பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல அந்த இதை பயன்படுத்தி அவர் எதையும் கொடுக்காம வாங்கிட்டாரு. ஆனா இங்க அதிகாரிகள் 1750 கோடி உங்களுடைய நண்பராக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டிக்கு தான் 100 கோடி அதிகாரிகள் கொடுத்திருக்காங்க சொல்றாங்க. 1750 கோடி யாருக்கு கொடுத்திருக்காங்க? ஜெகன்மோகன்
காஷ்மீர்ல ஓகே ஜிகே நாகராஜ் allow me to moderate. காஷ்மீர்ல உங்க உள்துறை ஆட்சியில் இருக்கும்போது காஷ்மீர்ல நடந்துச்சு கூட்டணிக்கு வர பாஜக தமிழ்நாட்டுக்கு வருவோமையான ஹிதாயத்துல்லா allow me to அங்க ஜனாதிபதி அதானி பத்தி ஏற்கனவே பேசியிருக்கோம், இன்னும் கூட வேற அமர்வுல பேச போறோம், நம்ம டைக்ரஸ் பண்றோம், அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ண முடியாது. பெரிய பேசுபொருள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பாஜக இல்லாமல் தமிழகத்தில் இனி யாராலும் ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற நிலைமை உருவாயிடுச்சு. அது குறிப்பா விஜய் வந்ததுக்கு ஆண்டியுடைய பெரிய ஜோக்கு. இப்படிதான் பேசிட்டே பாருங்க, இதெல்லாம் பல மாநிலங்கள்ல ஜோக்கா பேசப்பட்டதுங்க. மகாராஷ்டிரால பேசப்பட்டது, நீங்க ஆட்சியில இருந்தீங்க, மீண்டும் ஆட்சியை புடிச்சீங்க. பேசப்பட்டது, கோவால பேசப்பட்டது, ஆட்சியில இருந்தீங்க, ஆட்சி டெல்லியில பேசப்பட்டது, பல மாநிலங்கள்ல காங்கிரஸ் நண்பருக்கு ஒரு வேண்டுகோள், உங்க காங்கிரஸ் கட்சி நிலையை பற்றி நீங்க திரும்பி பாருங்க. எங்க போச்சு உங்க காங்கிரஸ் கட்சி? நாங்க நேரா பாக்குறோம், திரும்பி பார்க்க வேண்டிய வேலை இல்ல. விந்திய மலையில கவலைப்படுங்க, விந்திய மலைக்கு கீழ வருவோம், முதல்ல கீழ வாங்க. 75 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக ஆட்சி செய்யறாங்க. பல கட்சிகள கூட்டணி வச்சு ஆட்சி செஞ்சிருக்காங்க. இவங்க என்ன செஞ்சாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு? சாராய கடையில மது விக்கிற கூட்டத்தை கூட்டி கோர வச்சிருக்காங்க. பாண்டிச்சேரியில சாராய இந்தியா, நீங்க வந்து சாராய எல்லாம் வாங்கிட்டீங்களா? பாண்டிச்சேரியில நீங்க வந்த பிறகு சாராய எல்லாம் வாங்கிட்டீங்களா? இது கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே, அண்ணா அமைதியா இருங்கண்ணே, கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே, ஒரு நியாயமா சொல்லுங்க அண்ணா. ரைட், கொஞ்சம் இருங்கண்ணே. ஒரே விஷயம் தான், 2024 தேர்தலுக்கு 26க்கு ஒரு வித்தியாசம் பாஜக புரிந்து கொள்ள வேண்டியது. அதாவது பாஜக ஒன்றிய அரசுல ஆட்சியை பிடிக்கிறதுக்காக வேண்டிதான் சில கட்சிகள் அவங்களோட சேர்ந்தாங்க. அது மட்டும் இல்ல, அதிமுக உடைஞ்ச சில கட்சிகளுக்கு வேற வழி இல்லாம இருந்துச்சு, அங்க போய் சேர்ந்தாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் அப்ப யார் ஆட்சிக்கு வருவாங்களோ அந்த கூட்டணிகளோட தான் போய் சேருவாங்களே ஒழிய பாஜகவோட வரமாட்டாங்க. பாஜக தனிமரமா நிக்கி, ஏன்னா அகில இந்திய அளவுல இன்னைக்கு பாப்போம் யார் அதை ஃபேவர் பண்ணுதுன்னு. மல்டி கார்னர் கான்டெஸ்ட் அப்படிங்கிறது உறுதி. இது யாரை ஃபேவர் பண்ணுது? கூட்டணி கட்சிகளுக்கான பேர வலிமை என்று சொல்றதா, இல்ல அவங்களுக்கு கூட கேட்ட பெறக்கூடிய வாய்ப்பை கூட்டி இருக்கிறதா? எப்படி பார்த்தாலும் the contest has become very interesting. நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட நேயர்கள் விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.